பெரும் துயரத்திற்கு இடையே சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற பாராட்டு விழா. ரசிகர்கள் மத்தியில் நட்சத்திர வீரர் விராட் கோலி உரை. சின்னசாமி மைதானம் அருகே உள்ள 3 மெட்ரோ ரயில் நிலையங்கள் தற்காலிகமாக மூடல். கூட்ட நெரிசலை தவிர்க்க மெட்ரோ நிர்வாகம் நடவடிக்கை. ஆர்சிபி அணி வெற்றி கொண்டாட்டத்திற்கு கர்நாடக அரசு உரிய ஏற்பாடு செய்யவில்லை என பாஜக குற்றச்சாட்டு. அரசின் அலட்சியத்தால் உயிர்கள் பறிபோனதாகவும் விமர்சனம். துயர சம்பவத்திற்காக கர்நாடக மக்களிடம் மன்னிப்பு கோரினார் துணை முதல்வர் டி.கே. சிவகுமார். நிலைமையை சரி செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக பேட்டி. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21ஆம் தேதி தொடங்குகிறது. ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வாய்ப்பு. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி முதல்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கும் என ஒன்றிய அரசு அறிவிப்பு. 2ஆம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 மார்ச் 1இல் தொடங்கும். நியாயமான தொகுதி மறுவரை எனும் கோரிக்கையில் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றுபட்டு நிற்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. ஒன்றிய அரசு தெளிவான விளக்கத்தை அளித்தாக வேண்டும் என்றும் வலியுறுத்தல். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். மாநிலங்களவை வேட்பாளர்களை தலா 20 எம்எல்ஏக்கள் முன்மொழிந்தனர். தமிழ்நாட்டில் வேலூர், ஈரோடு உள்ளிட்ட 9 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் பதிவு. சென்னையில் நாளை 102 டிகிரியை தாண்டி வெயில் சுட்டெரிக்கக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. தைலாபுரம் தோட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பாமக நிர்வாகிகளுடன் ராமதாஸ் ஆலோசனை. அடுத்தடுத்து புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்து வருவதால் பரபரப்பு. டிஐஜி வருண்குமார் வழக்கில் சீமான் கோரிக்கை நிராகரிப்பு. சீமான் நேரில் ஆஜராக திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. கொரோனா தொற்று பாதிப்பு குறித்து பதற்றப்பட தேவையில்லை என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவுறுத்தல். பொது இடங்களில் கர்ப்பிணிகள், முதியோர் முகக்கவசம் அணிய வேண்டுகோள். இரண்டாயிரத்து 26 தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். கூட்டணி குறித்து அமித்ஷா தெரிவித்த கருத்தை வழிமொழிந்த நயினார் நாகேந்திரன். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வரவில்லை. பார்க்கலாம். அமித்ஷா பேசும்போது கூட சொன்னாரு கூட்டணி ஆட்சி அமையும். தேசிய ஜனநாயக ஆட்சி வரும். 14 மாவட்டங்களில் கோயில் திருவிழாக்களில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. இலவச வேட்டி சேலை உற்பத்தியில் அரசு உயர்த்திய கூலியை கூட்டுறவு சங்கங்கள் வழங்க மறுப்பதாக புகார். உயர்த்திய கூலியை பெற்றுத்தர ஈரோடு நெசவாளர்கள் கோரிக்கை. மயிலாடுதுறை அருகே காட்டுப்பன்றிகளால் 50 ஏக்கருக்கு மேல் விவசாயம் பாதிப்பு. உடனடி நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. பரமக்குடியில் இருந்து காவலூர் கிராமத்திற்கு புதிய பேருந்து வசதி. 10 ஆண்டுகள் கோரிக்கை நிறைவேறியதாக கிராம மக்கள் மகிழ்ச்சி.
அங்கன்வாடி சத்துணவில் முட்டை பிரியாணி வழங்கப்படும் என கேரள அரசு அறிவிப்பு. பிரியாணி கேட்ட 3 வயது சிறுவனின் ஆசை 5 மாதங்களில் நிறைவேற்றம். தமிழ்நாட்டில் முக்கிய ரயில்களில் ஸ்லீப்பர் பெட்டிகளை குறைத்து ஏசி பெட்டிகளை இணைக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்திருப்பது பயணிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கை குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை கடுமையாக பாதிக்கும் என பயணிகள் கவலை தெரிவித்துள்ளனர். குறைந்த செலவில் பயணிக்க முடியும் என்பதால் ஏழை எளிய குடும்பங்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்து மக்களின் முதல் தேர்வாக ரயில்களே உள்ளன. அதிலும் 2ஆம் வகுப்பு ஸ்லீப்பர் பெட்டிகள் பயணிகளுக்கு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். இந்நிலையில் சென்னையிலிருந்து இயக்கப்படும் 6 முக்கிய ரயில்களில் ஸ்லீப்பர் பெட்டிகளை நீக்கிவிட்டு ஏசி பெட்டிகளை இணைக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு மண்டல மக்கள் அதிகம் பயன்படுத்தும் சென்னை கோவை சேரன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மற்றும் சென்னை திருவனந்தபுரம் மெயில் ரயில்களில் தலா 2 ஸ்லீப்பர் பெட்டிகளை நீக்கிவிட்டு தலா ஒரு 2வது வகுப்பு ஏசி பெட்டி மற்றும் தலா ஒரு 3வது வகுப்பு ஏசி பெட்டி இணைக்கப்படுகின்றன. இதனால் 160 படுக்கைகள் குறையும் என்பதால் அதிக கட்டணம் கொடுத்து பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதில் ரொம்ப பாதிப்பு வரப்போகிறது நடுத்தர மக்களுக்கும் அடித்தட்டு மக்களும் மொத்தமாக குடும்பமாக போகிறவங்களுக்கு ஏசின்னும் போது ரொம்ப பெரிய பாதிப்பு வரும். இது ஒரேடியாக ஒரு 300 ரூபா ட்ராவல் பண்ணுற இடத்துல 1000 ரூபா 1100 ரூபான்னும் போது அது பெரிய அளவில் மக்களை பாதிச்சிடும். அதேபோல் சென்னை மங்களூரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், சென்னை மேட்டுப்பாளையம் நீலகிரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், சென்னை திருநெல்வேலி நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், சென்னை செங்கோட்டை பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் தலா ஒரு ஸ்லீப்பர் பெட்டியை நீக்கிவிட்டு தலா ஒரு 3வது வகுப்பு ஏசி பெட்டியை இணைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் 2 மடங்கிற்கும் அதிகமாக கட்டணம் அதிகரிக்கும். தெற்கு ரயில்வேயின் இந்த நடவடிக்கை ஸ்லீப்பரில் முன்பதிவு செய்து காத்திருப்போருக்கு டிக்கெட் உறுதியாவதில் சிக்கலை ஏற்படுத்தும் என பயணிகள் சங்கத்தினர் கவலை தெரிவித்துள்ளனர். சென்னை டு மதுரை தஜாஜ் எக்ஸ்பிரஸ், வந்தே பாரத், நாகர்கோவிலுக்கு வந்தே பாரத் இப்படி ஓடும்போது எக்ஸ்க்ளூசிவாக அது தனிப்பட்ட முறையில் அது எல்லாமே ஏசி கோச்சு, அங்கே ஏசி ட்ரெயினை விட்டுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நார்மலாக ஓடக்கூடிய ட்ரெயினில் ஏன் எடுத்துகிட்டு ஒரு வண்டியை விடணும், ஸ்லீப்பரை எடுத்துகிட்டு செகண்ட் ஸ்லீப்பரை எடுத்துகிட்டு ஏன் தேர்ட் ஏசி விடணும்? அதனால் இதுதான் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. அதனால் பொதுமக்களுக்கு மிக பாதிப்பு உண்டாகிறது. நம்பர் 1. அடுத்தது அது மட்டும் இல்லாமல் அதே அவங்க பஸ்ஸில் போகிறதுக்கு தள்ளப்பட்டார்கள். இன்னும் அதிகமாக சார்ஜ் உங்களுக்கு தெரியும், ஆம்னி பஸ்ஸில் ஏகப்பட்ட எக்ஸாபரேட்டண்ட்டாக அவன் சார்ஜ் பண்ணுறாங்க. 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஜாஸ்தி கொடுத்து போக வேண்டியதாக இருக்குது. திருச்சி ஹவுரா எக்ஸ்பிரஸ், நாகர்கோவில் மும்பை, கன்னியாகுமரி நிசாமுதீன் உள்ளிட்ட 7 தொலைதூர ரயில்களிலும் ஸ்லீப்பர் பெட்டிகள் குறைக்கப்பட உள்ளன. இந்த மாற்றம் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நடைமுறைக்கு வருவதாக கூறப்படும் நிலையில் சாமானிய மக்களை பெரிதும் பாதிக்கும் என்பதால் முடிவை தெற்கு ரயில்வே திரும்பப் பெற வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதியவர்கள், கர்ப்பிணிகள் வெளியே செல்லும் போது முகக்கவசம் அணிய வேண்டும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் நுரையீரல் அடைப்பு நோய் மற்றும் கொழுப்பு மிகு கல்லீரல் நோய் விழிப்புணர்வு ஆரம்பகட்ட பரிசோதனை மற்றும் பயிற்சி முகாமை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் வீரியமிக்க கொரோனா பரவல் எங்கும் இல்லை என்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள், இணை நோய் உள்ளவர்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் ஜனவரி முதல் நேற்று வரை 236 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஒரு ஆஸ்பத்திரிக்கு யாராவது நோய் பாதிப்புகளோடு வர்றாங்க, இதய பாதிப்போ இல்லை சிறுநீரக பாதிப்போ, நீண்ட நாள் அந்த டயபெட்டிக் அடங்காத அந்த டயபெட்டிக் பாதிப்போடு வர்றாங்க. அது இறப்புக்குள்ளாகிற அந்த சூழலில் டெஸ்ட் எடுக்கிறப்ப தனியார் மருத்துவமனைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டெஸ்ட் பேக்கேஜ் 12-15 வகையான டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதில் கொரோனாவும் ஒன்று. இந்த கொரோனாங்கிற அந்த டெஸ்ட் பாதிப்பை பார்த்துட்டு அவங்க கொரோனா இறப்புங்கிற மாதிரி அறிவிச்சிடுறாங்க. அது இப்போது அனைவருக்குமே ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது துறையின் சார். இதனிடையே திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேவைப்பட்டால் பள்ளிகளில் மாணவர்களுக்கு முகக்கவசம் அணிய உத்தரவிடப்படும் என்றும் அவர் கூறினார். ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட நாங்கள் பேசுகிற வரைக்கும் இது பெரிய வீரியம்லாம் இல்லாத ஒரு கொரோனா, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அப்படி அலாமிங்காக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ஏற்கனவே இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்தந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ரெடியாகத்தான் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ இது பயமுறுத்துறதுக்கோ அச்சுறுத்துற மாதிரியான ஒரு இதாக இல்லாத பட்சத்தில் யாருக்கு பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்கூலில் முகக்கவசம் போடுற மாதிரி தான் அறிவிக்கிறீங்க. கொரோனா பரவல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு முடுக்கிவிட்டுள்ளது. நெல்லை அரசு மருத்துவமனையில் தனி வார்டு அமைக்கப்பட்டுள்ளது. 10 படுக்கைகளில் ஆக்ஸிஜன் வசதிகள் கூடிய தனி வார்டு தயார் நிலையில் உள்ளது.
சென்னை ராகப்பேட்டையில் நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இன்பதுரை, தனபால் ஆகியோரை அக்கட்சியின் 20 எம்எல்ஏக்கள் முன்மொழிந்தனர். தமிழ்நாட்டில் காலியாகும் 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கு வரும் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. அதிமுக சார்பில் 2 இடங்களுக்கு போட்டியிட முடியும் என்ற நிலையில் IS இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோரை வேட்பாளர்களாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நடைபெற்றது. இதில் அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட IS இன்பதுரை, தனபால் ஆகியோரை அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் தலா 10 பேர் முன்மொழிந்தனர். அதிமுக எம்எல்ஏக்கள் முன்மொழிந்த அதிமுக மாநிலங்களவை வேட்பாளர்கள் இருவரும் நாளை மறுநாள் வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிகிறது. அதிமுகவின் சட்டமன்ற தேர்தல் கூட்டணியே இன்னும் இறுதியாகாத நிலையில் முதுகுளத்தூர் தொகுதிக்கு நான் தான் வேட்பாளர் என அதிமுக நிர்வாகி மலேசியா பாண்டியன் வாக்கு சேகரித்தது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மலேசியா பாண்டியன் இவ்வாறு பேசியுள்ளார். 2026 முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே நிற்க சொல்லி தலைவர் சொல்லியிருக்கின்றார். கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு சேவையாற்ற வருவேன். என்னால் முடிந்த அளவிற்கு நான் சேவையாற்றுவேன். ஏனென்றால் நான் எந்த பலனையும் எதிர்பார்க்க தேவையில்லை. எல்லா செல்வங்களையும் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்றார். பொதுமக்களுடைய பணத்திலிருந்து, பொதுமக்களுடைய சேவையிலிருந்து நான் கமிஷனாக எதையுமே பெற வேண்டிய அவசியமே கிடையாது. ஆகையினால் நான் உங்கள் வீட்டு பிள்ளை என்ற முறையில் என்னை நீங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து எனக்கு ஆதரவு தர வேண்டும். உங்கள் நலன் கருதி பாடுபடக்கூடியவனாக கடைசி வரை எங்கள் உயிருள்ளவரை நான் இருப்பேன் என்று இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். 2026 தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் கூட்டணி குறித்து அமித்ஷா தெரிவித்த கருத்தை வழிமொழிந்து பேசியுள்ளார். தமிழ்நாட்டில் வரக்கூடிய காலம் வந்து கூட்டாட்சிக்கு தான் முக்கியத்துவம் இருக்கும், கூட்டாட்சி தான் அமையுங்கிற மாதிரி பல்வேறு கருத்து சொல்றாங்க. உங்களோட கருத்து? இதுவரைக்கும் அந்த மாதிரி தமிழகத்தில் வரல. நீங்க சொல்ற மாதிரி வந்தா பார்ப்போம். நான் சொல்ற மாதிரி கருத்துக்களை சொல்றேன், மற்ற கட்சிகள் சொல்றதை சொல்றேன், என்னோட கருத்து கிடையாது. எப்படிங்க? இது தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரவில்லை. பார்க்கலாம். இல்ல அமித்ஷா பேசும்போது கூட சொன்னாரு கூட்டணி ஆட்சி அமையும். தேசிய ஜனநாயக ஆட்சி வரும். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான பொது கலந்தாய்வு இன்று தொடங்கியுள்ளது. மொத்த விண்ணப்பத்தில் சென்னை மாநில கல்லூரி, கோவை, நந்தனம் உள்ளிட்ட 5 கல்லூரிகளுக்கு மட்டும் சுமார் 70% விண்ணப்பங்கள் குவிந்து கடும் போட்டி நிலவுகிறது. தமிழ்நாட்டில் நடப்பு ஆண்டு புதிதாக தொடங்கப்பட்ட 11 கல்லூரிகள் உட்பட 180 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சுமார் 1,25,000 இடங்களுக்கு கலந்தாய்வு நடைபெறுகிறது. 2,25,000 மாணவர்கள் விண்ணப்ப பதிவு செய்ததில் 1,84,762 பேர் விண்ணப்ப கட்டணம் செலுத்தினர். சென்னையில் உள்ள 8 கல்லூரிகளில் 10,400 இடங்களுக்கு மாணவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஆர்வத்துடன் விண்ணப்பித்துள்ளனர். மாநில அளவிலான விண்ணப்ப பதிவில் சென்னை மாநில கல்லூரி, கோவை, நந்தனம், வியாசர்பாடி, திருச்சி ஆகியவை 1,56,971 விண்ணப்பங்களை பெற்று முதல் 5 இடங்களை பிடித்துள்ளன. மொத்த விண்ணப்பத்தில் இது 69.76% சென்னை மாநில கல்லூரியில் உள்ள 2,380 இடங்களுக்கு 40,167 விண்ணப்பங்களும், கோவை அரசு கலைக்கல்லூரியில் 1,727 இடங்களுக்கு 33,757 விண்ணப்பங்களும் குவிந்துள்ளன. நடப்பு ஆண்டு முதல் இருபாலர் கல்லூரியாக மாற்றப்பட்ட நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் 1,430 இடங்களுக்கு 29,376 விண்ணப்பங்கள் வந்துள்ளன. வியாசர்பாடி அம்பேத்கர் கல்லூரியில் 1,086 இடங்களுக்கு 29,275 விண்ணப்பங்களும், திருச்சி தந்தை பெரியார் அரசு கல்லூரியில் உள்ள 1,600 இடங்களுக்கு 24,396 பேர் விண்ணப்பித்துள்ளனர். BSc கணினி அறிவியல் படிப்புக்கு மாணவர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு உள்ளது.
அதைத் தொடர்ந்து BA தமிழ், BCom, BA ஆங்கிலம், BBA, BSc வேதியியல் மற்றும் BA பொருளாதாரம் ஆகிய படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் குவிந்துள்ளன. குறிப்பாக மாநில கல்லூரிக்கு மொத்தமாக வந்த 40,167 விண்ணப்பங்களில் பாதிக்கும் மேல் 20,000க்கும் மேற்பட்டவர்கள் BSc வேதியியலுக்கே விண்ணப்பித்துள்ளனர். பொருளாதாரம், வரலாற்று ஆய்வுகள், அரசியல் அறிவியல் படிப்புகளுக்கும் விண்ணப்பங்கள் குவிந்ததால் மாநில கல்லூரியில் இருந்த 1,190 இடங்களை இரட்டிப்பாக 2,380 இடங்களாக அதிகரித்துள்ளதாக முதல்வர் ராமன் தெரிவித்தார். ஆனாலும் எங்களுக்கு 18,687 மாணவிகளும் 21,461 மாணவர்களும் விண்ணப்பித்திருக்காங்க. அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் 3ஆம் பாலினத்தவர் 19 பேர் எங்களுக்கு விண்ணப்பித்திருக்காங்க. இந்தியாவில் உள்ள 18 மாநிலங்கள்லேருந்து இந்த முறை மாநில கல்லூரிக்கு விண்ணப்பங்கள் வந்திருக்குங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு. அடிப்படையான அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு மாநில கல்லூரியில் எப்போதுமே ஒரு வரவேற்பு இருக்குது. ஏன்னா 2 நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் படித்த கல்லூரி என்பதனால காமர்ஸ் 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ மாநில கல்லூரியில் முதல்ல வேதியியல் துறைக்கு 20,000, அப்புறம் எக்கனாமிக்ஸுக்கு 16,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்திருக்கிறது. 14,500க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, தமிழ் இவருக்கெல்லாம் வந்திருக்குது. காமர்ஸுக்கும் வந்திருக்கு 14,500 விண்ணப்பங்கள் காமர்ஸுக்கும் வந்திருக்குது. நந்தனம் கல்லூரி, ராணி மேரி கல்லூரியிலும் மாணவர்கள் அதிகம் விரும்பும் பாடப்பிரிவுகளில் கூடுதல் இடங்களை உருவாக்குவதற்கு அந்தந்த கல்லூரி சார்பில் கல்லூரி கல்வி இயக்ககத்திற்கு கோரிக்கை வந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சன் செய்திகளுக்காக செய்தியாளர் பிரபாகரன். இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக காண்போம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21ஆம் தேதி தொடங்கும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார். ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு முதன்முறையாக நாடாளுமன்றம் கூடுகிறது. ஜூலை 21ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை 23 நாட்கள் நடைபெறும் மழைக்கால கூட்டத்தொடரில் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக விவாதம் நடத்த ஒன்றிய அரசு தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்துள்ளதாக ஒன்றிய அரசு அறிவித்தது தொடர்பாக விவாதிக்க வாய்ப்பு உள்ளது. மேலும் முக்கிய மசோதாக்கள் அறிமுகம், தேசிய பாதுகாப்பு, பொருளாதாரம் குறித்த விவாதங்கள் இடம்பெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என இந்தியா கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தி வந்தன. ஆனால் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை நிராகரித்த ஒன்றிய அரசு இருமுறை அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தி விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தது. சென்னை தலைமைச் செயலகத்தில் தொழில், முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். இதில் 300 கோடி ரூபாயில் காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் தொழில் பூங்காவில் அஜய் ரோபோட்ஸ் நிறுவனம் அமைத்துள்ள செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ரோபோட்டிக் இயந்திர பாகங்கள் உற்பத்தி ஆலையை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் ராணிப்பேட்டை சிப்காட்டில் சால் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் 175 கோடியில் அமைத்துள்ள காற்று பிரித்தெடுப்பு ஆலையையும் அவர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அதன்பின் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த 6 மாணவர்களுக்கு உள்ளக பயிற்சி அளிப்பதற்கான கடிதங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். தமிழ்நாட்டில் நாளை வெயிலின் தாக்கம் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் வரும் 10ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிக வெப்பநிலையில் அதிக ஈரப்பதமும் நிலவக்கூடும் என்பதால் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையில் நாளை 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் சுட்டெரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் மணிக்கு 35 கிலோமீட்டர் முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூவிருந்தவல்லி போரூர் இடையே ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் 3ஆம் கட்ட சோதனை ஓட்டம் வரும் வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது.
சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் 118.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3 வழித்தடங்களில் நடைபெற்று வருகிறது. கலங்கரை விளக்கம் முதல் பூவிருந்தவல்லி இடையே 26 கிலோமீட்டர் நீளத்துக்கான 4வது வழித்தடத்தில் முதற்கட்ட சோதனை ஓட்டம் பூவிருந்தவல்லி பணிமனை முதல் முல்லைத்தோட்டம் வரை நடைபெற்றது. 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் பூவிருந்தவல்லி பணிமனை முதல் போரூர் வரை மேற்கொள்ளப்பட்டது. இதைத் தொடர்ந்து பூவிருந்தவல்லி போரூர் இடையே 9.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு 3ஆம் கட்ட சோதனை ஓட்டம் வருகின்ற வெள்ளிக்கிழமையன்று நடைபெறவுள்ளது. குறிப்பாக 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மெட்ரோ ரயில் இயக்கப்பட உள்ளது. கோயில் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி தர உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்குட்பட்ட 14 மாவட்டங்களில் கோவில் திருவிழாவை ஒட்டி ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி கோரிய வழக்கில் இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட 7க்கும் மேற்பட்ட மனுக்கள் நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அதிக பணம் செலவு செய்யப்படுவதால் மனுதாரர்களுக்கு நிபந்தனையுடன் அனுமதி அளிக்கப்படுவதாக நீதிபதி தெரிவித்தார். அதன்படி ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெறும் உள்ளாட்சி அமைப்புகளின் செயலாளரிடம் மனுதாரர் 25,000 ரூபாய் பணம் செலுத்த வேண்டும். மனுதாரர் அளிக்கும் அந்த பணத்தை கொண்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெறும் கிராமங்களில் உள்ள நீர்நிலைகளை தூர்வார வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மறைந்த பாடகர் SP பாலசுப்ரமணியத்தின் 79வது பிறந்த நாளையொட்டி திருவள்ளூர் தாமரைப்பாக்கத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் ரசிகர்கள் மரியாதை செலுத்தினர். நினைவிடத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் நினைவிடத்திற்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் ஏராளமான ரசிகர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். சிலர் தடை மீறி உள்ளே சென்று நினைவிடத்தில் பூ தூவி அவர் பாடிய பாடல்களை பாடி அஞ்சலி செலுத்தினர். நாங்கள் ஆந்திராலேருந்து வந்தோம், ராஜமகேந்திரவரம்லேருந்து ஃபேமிலியோட வந்தோம். எஸ்பிபி சார் மெமோரியல் பார்க்கலாம், எனக்கு அவர் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேனர் போட்டாங்க, திறக்கவே இல்லை. எங்களுக்கு மனசு கொஞ்சம் இல்லை, கஷ்டமாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் மாம்பழ விளைச்சல் அதிகரித்து விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளதால் அரசே விலை நிர்ணயிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு ஒரு டன் 28,000 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்ட மாம்பழங்கள் தற்போது 4,000 ரூபாயாக விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விலையில் விற்பனை செய்தால் ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு கூடுதலாக விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார். உற்பத்தி அதிகரிப்பு மட்டுமன்றி மொத்த வணிகர்கள் ரகசிய கூட்டணி அமைத்து விலையை குறைத்தது, ஏற்றுமதி பாதிப்பு ஆகியவையும் மாம்பழ விலை வீழ்ச்சிக்கு காரணம் என அன்புமணி கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு உடனடியாக மாம்பழ விவசாயிகள், வணிகர்கள், மாம்பழ கூழ் ஆலை உரிமையாளர்களை அழைத்து பேச வேண்டும் என்றும் ஏற்றுமதியில் உள்ள தடைகளை அகற்ற ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். பாதிக்கப்பட்ட விவசாயிகள், குத்தகைதாரர்களுக்கு ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் தமிழ்நாடு அரசை அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கான கட்டட கட்டுமான பணிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே நிர்வாகிகளின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் இவ்வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்துள்ள விஷால், நடிகர் சங்கத்திற்கான கட்டடம் கட்டும் பணி 25 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டு 60% கட்டுமான பணிகள் முடிவடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் மீண்டும் நடிகர் சங்க தேர்தல் நடத்தினால் கட்டுமான பணிகள் பாதிக்கப்படும் என்பதால் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பொதுக்குழுவின் ஒப்புதலுடன் நிர்வாகிகளின் பதவிக்காலம் 3 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். உள்நோக்கத்துடன் தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். விஷால் தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி குமரேஷ் பாபு இவ்வழக்கில் இருதரப்பு வாதங்களை முழுமையாக கேட்டறிய வழக்கை வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் 3 வயது சிறுவனின் கோரிக்கையை ஏற்று அங்கன்வாடிகளில் முட்டை பிரியாணி வழங்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அங்கன்வாடியில் உப்புமாவுக்கு பதிலாக பிரியாணியும் பொரித்த கோழியும் வழங்க வேண்டும் என 3 வயது சிறுவன் கேட்ட வீடியோ சமூக வலைதளத்தில் அதிகம் பகிரப்பட்டது. இந்த வீடியோவை மேற்கோள் காட்டி பேசிய அமைச்சர் வீணா ஜார்ஜ்,
சிறுவனின் கோரிக்கையை பரிசீலிப்பதாக உறுதியளித்தார். இந்நிலையில் 5 மாதங்களுக்கு பிறகு அமைச்சர் வீணா ஜார்ஜ் குழந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றியுள்ளார். அங்கன்வாடி உணவு மெனுவை திருத்தியுள்ள கேரள அரசு உப்புமாவிற்கு பதில் பிரியாணி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் உள்ள சுமார் 33,000 அங்கன்வாடிகளில் வாரந்தோறும் செவ்வாய் அன்று முட்டை பிரியாணி அல்லது முட்டை புலாவ் வழங்கப்பட உள்ளது. ரயில் டிக்கெட் முன்பதிவு சில நிமிடங்களில் விற்று தீர்வதன் பின்னணியில் உள்ள மோசடி நபர்களை IRCTC கண்டறிந்துள்ளது. கடந்த 5 மாதங்களில் பொது மற்றும் தட்கல் டிக்கெட்டுகளுக்கான முன்பதிவு தொடங்கிய 5 நிமிடங்களுக்குள் செய்யப்பட்ட டிக்கெட் வாங்குதல்களை IRCTC தொழில்நுட்ப வல்லுநர்கள் பகுப்பாய்வு செய்தனர். அப்போது சுமார் 2.9 லட்சம் சந்தேகத்திற்கிடமான PNR எனப்படும் பயணிகள் பெயர் பதிவு விவரங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இதையடுத்து ஜனவரி, மே மாதங்களுக்கு இடையே ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட சுமார் 2.5 கோடி பயனர் ஐடிக்களை செயலிழக்க செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 20 லட்சம் பயனாளிகளின் ஐடிக்களை மறுமதிப்பீடு செய்துள்ளதாகவும் கூறியுள்ளனர். டிக்கெட் முன்பதிவு மோசடி தொடர்பாக தேசிய சைபர் குற்றப்பிரிவில் 134 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் 6,800க்கும் மேற்பட்ட மின்னஞ்சல் முகவரிகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளுக்கு சுமூகமான டிக்கெட் முன்பதிவு செயல்முறையை உறுதி செய்யும் வகையில் அதிநவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் IRCTC கூறியுள்ளது. சென்னையில் விமானங்களுக்கு ஓடுபாதையில் இடையூறு ஏற்படுத்தும் பறவைகளை விரட்டுவதற்கு தண்டர் பூம்ஸ் என்ற புதிய கருவி செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அடையாறு ஆற்றங்கரை மற்றும் அதனையொட்டிய காட்டுப் பகுதியில் சென்னை விமான நிலையம் உள்ளதால் ஓடுபாதையில் அடிக்கடி பறவைகள் குறுக்கிடுவது தொடர்கதையாக உள்ளது. நாளொன்றுக்கு சுமார் 470 விமான சேவைகள் கையாளப்படும் நிலையில் இதுவரை பட்டாசுகளை வெடித்தே பறவைகள் விரட்டப்பட்டு வந்தன. அதில் 100% பலன் கிடைக்காத நிலையில் சுற்றுச்சூழல் மாசு மற்றும் சிறிய தீ விபத்துகளும் நேரிட்டு வந்தன. இந்நிலையில் இடி ஓசை எழுப்பக்கூடிய தண்டர் பூம்ஸ் என்ற கருவிகளை விமான நிலைய நிர்வாகம் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. கையால் எளிதாக இயக்கக்கூடிய இந்த தண்டர் பூம்ஸ் 30 கருவிகள் வாங்கப்பட்டுள்ளன. அதோடு சென்னை விமான நிலைய ஓடுபாதைகளை துரிதமாகவும் பாதுகாப்பான முறையிலும் பராமரிக்க பேட்டரியால் இயங்கும் டிப்பிங் காட் என்ற 2 அதிநவீன வாகனங்களும் வாங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசால் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஓய்வூதியதாரர்களுக்கு அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகை 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் சட்டப்பேரவை அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக ஆசிரியர் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பண்டிகை முன்பணத்தை 4000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயாக உயர்த்தி வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியதாரர்கள், அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அனைத்து குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகை 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த உயர்வால் 4,71,000 ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 276 பேருக்கு கொரோனா தொற்று பரவியுள்ளதை அடுத்து மொத்த பாதிப்பின் எண்ணிக்கை 4,302 அதிகரித்துள்ளது. கொரோனா மற்றும் இணை நோய் பாதிப்புகள் காரணமாக மராட்டியத்தில் 4 பேர் உட்பட மொத்தம் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். டெல்லி, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா கிருமி பரவல் அதிகரித்துள்ளது. நேற்று மேற்கு வங்கத்தில் புதிதாக 60 பேருக்கும், உத்தரப்பிரதேசத்தில் 63 பேருக்கும், குஜராத் மற்றும் டெல்லியில் 64 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஒன்றிய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்படுவது அதிகரித்தாலும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பதால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று ஒன்றிய அரசு கூறியுள்ளது. தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் லோக் ஆயுக்தா கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. பொது ஊழியர்களுக்கு எதிரான ஊழல் புகார்களை இந்த லோக் ஆயுக்தா அமைப்பு விசாரிக்கும். இதில் ஒரு நீதித்துறை உறுப்பினரிடம் காலியாக உள்ளது. இந்த உறுப்பினரை தேர்வு செய்வது தொடர்பான குழுவை அமைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேரவைத் தலைவர் அப்பாவு, லோக் ஆயுக்தா தலைவர், மனிதவள மேலாண்மை துறை செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை.
மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட உள்ள நிலையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். கடந்த சில நாட்களாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் காவிரி டெல்டா பாசனத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தண்ணீர் திறந்து வைக்க உள்ளார். இதனை முன்னிட்டு மேட்டூர் அணையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு பணிகளை நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். நடப்பாண்டில் 2வது முறையாக வீராணம் ஏரி நிரம்பியிருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே லால்பேட்டையில் மிகப்பெரிய நீர் ஆதாரமாக வீராணம் ஏரி விளங்கி வருகிறது. கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக வீராணம் ஏரியின் நீர்மட்டம் 47.50 அடியை எட்டி கடல் போல காட்சியளிக்கிறது. சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 74 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. நகைக்கடன் பெற கொண்டு வரப்பட்ட புதிய விதிகளை ரிசர்வ் வங்கி தளர்த்த வலியுறுத்தி திருவாரூரில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய விதிகளால் ஏழை எளிய விவசாயிகள் பாதிக்கப்படுவர் என்பது அவர்களது புகார். எனவே நகைக்கடன் பெறுவதை கடினமாக்கும் விதிகளை கைவிடக் கோரி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே வங்கிகளில் நகைக்கடன் வைப்பதற்கு என்ன விதிமுறைகள் இருக்கிறதோ அதையே பின்படுத்தணும். இப்போ இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறத முற்றிலும் ரத்து செய்யணுங்கிறத வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னாடி இந்த போராட்டத்தை நடத்தி. தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் தீவிரமாக இல்லை என தெரிவித்துள்ள பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தேவைப்பட்டால் பள்ளிகளில் முகக்கவசம் அணிய அறிவுறுத்தப்படும் என கூறியுள்ளார். திருச்சி எடமலைப்பட்டி புதூர் ராஜீவ்காந்தி நகரில் 18,41 லட்சம் ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள பள்ளியை அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பில் மகேஷ், வீரியமில்லாத கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்தந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ரெடியாகத்தான் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து பயமுறுத்துறதுக்கோ அச்சுறுத்துற மாதிரியான ஒரு இதாக இல்லாத பட்சத்தில் யாருக்கு பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்கூலில் இருந்து முகக்கவசம் போடுற மாதிரி தான் அறிவிக்கிறீங்க. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே வனப்பகுதியில் மழையால் கொசு தொல்லை அதிகரித்ததால் சேற்றை வாரி உடலில் இறைத்து யானைகள் தற்காத்துக் கொண்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. கோல்ஸ்லாந்து தேயிலை தோட்ட குடியிருப்பு பகுதியின் அருகே உள்ள வனப்பகுதியில் யானைகள் கூட்டமாக முகாமிட்டுள்ளன. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் வனப்பகுதியில் கொசு தொல்லை அதிகரித்தது. இதிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள யானைகள் சேற்றை வாரி உடலில் இறைத்துக் கொண்டன. யானையொன்று சேற்றை அள்ளி பூசிக்கொண்ட காட்சியை கண்ட குட்டி யானையொன்று ஆச்சரியத்துடன் பார்த்து திகைத்து நின்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்துள்ளது. தொடர் ஏறுமுகத்திலேயே உள்ள தங்கம் நேற்று சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 72,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இன்று கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 9,090 ரூபாய்க்கும், சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 72,720 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 114 ரூபாயாக உள்ளது. கன்னியாகுமரியில் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தை படகில் சென்று காண்பதற்கான படகு கட்டணம் நாளை முதல் உயர்த்தப்படுகிறது. விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலை, கண்ணாடி கூண்டு பாலம் ஆகியவற்றை படகில் சென்று கண்டு ரசிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் குமரிக்கு வருகை தருகின்றனர். இதற்காக தமிழ்நாடு அரசு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பாக சுற்றுலா படகுகள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் குமரி சுற்றுலா படகு சேவை கட்டணம் நாளை முதல் உயர்த்தப்படுகிறது. சாதாரண கட்டணம் 75 ரூபாயில் இருந்து 100 ரூபாயாகவும், மாணவர்களுக்கான சிறப்பு கட்டணம் 30 ரூபாயில் இருந்து 40 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. 300 ரூபாய் சிறப்பு படகு பயணத்திற்கான கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள கீழவலசை கிராமத்தில் காளியம்மன், ஐயனார், கருப்பண்ணசாமி கோயில் புரவி எடுப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் புரவி எடுப்பு விழாவில் களிமண்ணால் செய்யப்பட்ட 4 குதிரைகள், காளியம்மன், ஐயனார், கருப்பண்ணசாமி, தவழும் பிள்ளை ஆகிய உருவ பொம்மைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. தாரை தப்பட்டை, ஜிப்லா வாத்தியங்கள் முழங்க சிலைகளை பக்தர்கள் தலையில் சுமந்தபடி பேரை ஊரில் இருந்து கீழவலசை கிராமத்திற்கு 4 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக கொண்டு வந்தனர். புரவியெடுப்பு விழா ஊர்வலத்தில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.